அந்த வீடியோ காட்சியில் நான் பார்க்குறேன். அவன் என்ன சொல்கிறான், அவன் மகனை பார்த்து என்ன சொல்கிறான், உன் வாழ்க்கையே நான் அழிச்சிட்டேன்டா, மன்னிச்சுக்கடான்னு அழுகுறான். அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு, குடும்பமே அழிஞ்சு போச்சுடா. அப்போ எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் மனைவி கிட்ட. அந்த கணவன் வந்து மனைவி கூட படுக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். 3 வருஷமா அந்த பிள்ளை கதறிட்டான். உண்மையான ஆணா இருந்தால் நிச்சயமா வெட்டி தான் போடுவான். அந்த ஆணுக்கு நிச்சயமா அந்த நீதிபதி தண்டனையை கொடுக்க கூடாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது, யார் கூட வேணா வாழ்ந்துக்கலாம், லிவிங் டுகெதர், லாட்ஜில் வந்து தங்கிக்கலாம், அவங்க பிரியப்பட்டு தங்கிக்கலாம். என்னங்க வம்பா இருக்குது? என் பைபிள் சொல்லுது, நீ தவறா ஒரு பெண்ணை பார்த்தா கூட அந்த பெண்ணு கூட படுத்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்ச்சி பிஷப் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குது சார். இந்த சோசியல் மீடியாவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. ஒரு கணவனை வந்து மனைவியை பார்க்க போகிறான், அது இல்லீகல் அஃபேரில் இருக்குது, திருமணத்தை மீறிய உறவில் இருக்குது. இந்த மனைவியை வெட்டி போட்டுட்டு அந்த குழந்தையோட அழுகுறா. இந்த சம்பவம் பட்டுக்கோட்டையில் நடந்திருக்கு சமீபத்தில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்தை தாண்டிய உறவு, அதாவது கள்ளக்கதம் சொல்லுவாங்க, அது இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? அதாவது இப்போது இந்த மாதிரி காரியங்கள் நிறைய, இப்போது எனக்கே கவுன்சிலிங்காக நிறைய பேர் வருவாங்க. இப்படி என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் கணவர் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆலோசனைக்காக வருவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சரியாக பார்த்தா, இன்றைக்கி முதலாவது நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் பிரச்சனையே. நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம உடலில் இருக்கிற ஹார்மோன்ஸ், அது எப்படி வேலை செய்யுது, நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு தான் அது வேலை செய்யுது. இப்போ எல்லாத்துலேயும் மருந்து. அப்போது இந்த உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த உடலில் இருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற விதமாக அந்த மாற்றத்தை தணிக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே என்ன பண்ண மாட்டேது, நிறைவேற மாட்டேது. அப்போது இது என்ன ஆகுதுன்னா, ஒரு மனைவியோ என்ன பண்ணுறாங்க, கணவன் தன்னை திருப்திப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் நல்லா அழகாக இருக்கிறத பார்த்து என்ன நினைக்கிறாங்க, அவன் நல்லா நம்மளை திருப்திப்படுத்துவான்னு சொல்லி அவனோடு கூட உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவனும் உறவு சரியாக பண்ண மாட்டான், ஆனால் ஒரு தடவை இருந்துட்டான் இல்லையா, இதை மிரட்டி என்ன பண்ணுறான், இது பண்ணுறான். இதுதான் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் இந்த பிள்ளைகள் அந்த ஆளுக்கு அடிமை ஆயிடுறோம். அதே மாதிரி தான் ஆண்கள் ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க. ஆண்கள் தான் இப்போ சிறந்தவங்களே சொல்லப்போனால். ஆமாம், என்ன, பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் சிறந்தவர்கள். ஆனால் சில பெண்கள் இந்த ஆண்களை, என்ன உன் மனைவி வந்து உன்னை சரியாக கவனிக்கல, என்ன இந்த மாதிரி சட்டை போட்டு வர. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாரு, மத்தியானம் சாப்பாடு லஞ்சு பிரேக் வரும்போது சாப்பாடு டிஃபனை திறக்கிறாரு. திறந்து சாப்பிடும் போதே எதிர்க்க இன்னொரு பெண் சாப்பிடுவாங்க. அந்த பெண் என்ன சொல்லுவாங்க, என்னங்க டெய்லி தக்காளி சாதம் எடுத்துகிட்டு வரீங்க, டெய்லி லெமன் ரைஸ் தான் எடுத்துகிட்டு வரீங்க, வேறு எதுவும் செய்து தர மாட்டாங்களா உங்கள் மனைவி? இல்லை என் மனைவி இப்படி தான், என் மனைவி கொஞ்சம் இப்படி தான். இவர் என்ன ஆயிடுறாருன்னா, உடனே கொஞ்சம் பாசமாக அவங்க கேட்ட உடனே இவர் உடனே சொல்கிறார், இது கவலைப்படாது, நாளைக்கு நான் ஒரு முட்டை செய்து எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு ஒரு மீன் செய்து எடுத்துகிட்டு. இப்படி என்ன பண்ணுறாங்க, பெண்கள் ஆண்களை கவர்றாங்க. இப்படிலாம் சில கவரும் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது சமுதாயத்தில். இதெல்லாம் இன்றைக்கு இல்லை, எத்தனையோ வருடங்களாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த சந்தர்ப்பத்தில் எந்த ஆணுக்கும் உண்மையான ஆணாக இருந்தால் நிச்சயமாக வெட்டி தான் போடுவான். இல்லை, தவறு இல்லையா சார்? வெட்டி தான் போடுவான். ஆனால் இந்த இடத்துல அந்த ஆணுக்கு நிச்சயமாக அந்த நீதிபதி தண்டனையை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த நீதிபதி வீட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அவர் செய்வாரா? அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? நிச்சயம் வெட்டி தான். சட்டத்தின்படி அது தவறு தானே சார்? நீங்கள் வீடியோ எடுத்தா ஓகே, அதை வந்து நீதிமன்றத்துக்கு இப்போ கொடுத்தா கூட போதுமே, டிவோர்ஸ் வாங்கிட்டு போடாமே. ஏங்க டிவோர்ஸ் பண்ணிட்ட முடிஞ்சிருமா கதை? இப்போது இந்த ஆண்மகன் வந்து அந்த அம்மாவை வெட்டி போடுறாருன்னா அந்த ஆண்மகன் எவ்வளோ பாசம் இருந்தால் வெட்டி போட்டுருப்பாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஆண்மகனு பாசம் இல்லாமல் அதை செய்வான். வீடியோ எடுத்து என்ன பண்ணுவான், அதை வந்து எங்கேயாவது மீடியாவில் கொடுத்து அசிங்கப்படுத்தி இது மாதிரி நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். விளங்குதா? அது வந்து என்னென்னா உண்மையான பாசம் கிடையாதுங்க. ஆனால் உண்மையான பாசம் வெட்டி தாங்க போடுவான். இல்லை, தவறுது இல்லையா சார்? சட்டம் 1000 சொல்லாங்க, சட்டம் உங்களை காப்பாற்றுமா? சட்டம் இல்லை சார். இப்போ இவர் வெட்டிட்டாரு, அந்த பொண்ணு இப்போ சீரியஸாக இருக்குது, இந்த வீடியோ வரதுக்குள்ள இருக்குமான்னு தெரியல. இவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அந்த குழந்தை காப்பாற்றுக்கு போயிடுச்சு சார்.
ஏங்க அது தப்பு. காப்பகத்துக்கு போன தப்பு என்ன செய்திருக்கணும்? அதுக்கு தான் நான் சொல்ல வரேங்க. நீதிபதி என்ன பண்ணியிருக்கணும்? எந்த ஒரு ஆண்மகனும் உண்மையாக வந்து அவன் தன்னுடைய மனைவியை நேசிச்சிருக்கிறான், எப்படிங்க சும்மா இருப்பான்? அவன் எப்படி சும்மா இருக்கணும்னு நீ நினைக்கிறீங்க? வெட்டி தாங்க போடுவான். அது எப்படி சும்மா இருப்பான்? அவன் மன்னிச்சு விட்டுருவானா? நீதிமன்றம் டிவோர்ஸ் பண்ணுவானா? இல்லை, நீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். என்ன சொல்லியிருக்குது? அதாவது தனக்கு விருப்பப்பட்டோட யார் வேணாலும் இருக்கலாம், பழகலாம். அதுதாங்க நீதிமன்றம் பண்ற தப்பு. அதுதான் சொன்னேன், சட்டம் காப்பாத்தாது. ஒரு மனிதனை சட்டம் காப்பாத்தாது. அதுதான் சொல்ல வரேன் நான். சட்டம் ஒன்று காப்பாற்றாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது? யார் கூட வேணா வாழ்ந்துக்கலாம், லிவிங் டுகெதர், விருப்பப்பட்டு வாழலாம், விருப்பப்பட்டு எங்க வேணா வாழ்ந்துக்கலாம், யார் கூட வேணா வாழ்ந்துக்கலாம், யார் கூட வேணா படுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? லாட்ஜில் வந்து தங்கிக்கலாம், அவங்க பிரியப்பட்டு தங்கிக்கலாம். நீங்க போலீஸார் போய் அவங்க என்ன பண்ணக்கூடாது? ரைடு விடக்கூடாது. என்னங்க சட்டம் அது? என்னங்க வம்பா இருக்குது? லாட்ஜில் திடீர்னு ஒரு கணவனும் மனைவி போய் தங்குறாங்கன்னா போலீஸ் வந்து நீங்க உண்மையான கணவனா மனைவன் கேட்டா தப்பா? அசிங்கத்தை பண்ணிட்டு போவாங்க, தப்பா? திடீர்னு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தாலும் ஒருத்தி தூக்கி தற்கொலை பண்ணிக்குவா. நாளைக்கு லாட்ஜுக்காரன் தானே மாட்டுவான், லாட்ஜ் ஓனரை தானே மாட்டுவான். எவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குதுங்க இதெல்லாம். ஆக இங்கே சட்டத்தின்படி இவன் உண்மையாகவே மனைவி மேலே பாசம் வச்சனால்தான் என்ன சொல்கிறான்? இப்படிப்பட்ட பெண் உயிரோடு கூட இருந்தால் இன்றைக்கு இவன், நாளைக்கு இன்னொருத்தன், நாளைக்கு இன்னொருத்தன், இது நடக்கும். அதனால தான் அந்த அந்த ஆத்திரத்தில், அந்த கோபத்தில் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். ஒரு குறைந்தபட்சம் தண்டனை கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் அதை செய்தான், எதற்காக செய்தான்? அந்த வீடியோ காட்சியில் நான் பார்க்குறேன். அவன் என்ன சொல்கிறான்? அவன் மகனை பார்த்து என்ன சொல்கிறான்? உன் வாழ்க்கையே நான் அழிச்சிட்டேன்டா, மன்னிச்சுக்கடான்னு அழுகுறான். அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு, குடும்பமே அழிஞ்சு போச்சுடா. அப்போ எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் மனைவி கிட்ட. சிந்தனை பலமுறை சொன்னேன் அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க. இல்லை, இதில் மாற வேண்டியது புருஷனா மனைவியா சார்? என்னது வாழ வேண்டியது? புருஷன் மாற வேண்டியது மனைவி தான் மாறணும். புருஷன் எப்படி மாறுவான்? மனைவி தான். ஏங்க ஏங்க நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீலான்சர், சுதந்திரமா நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போகலாம். யார் உங்களை கட்டுப்படுத்தலாம்? பெற்றோர்களும் கட்டுப்படுத்தலாம், சரியா? ஆனால் திருமணம் ஆகிவிட்டதா, முடிஞ்சு போச்சு. உங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ உனக்கு அவர் தான் கணவன், அவர் தான் உனக்கு மனைவி. ஆக நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இசைந்து வாழ்ந்து என்ன ஆனாலும் சரி இசைந்தான் வாழ்ந்தாகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒன்றா கணவன் மனைவியாக ஆயிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள என்ன ஒருவருக்கு ஒரு பிடிக்கலையா? சமீபத்தில்ங்க நான் சொல்கிறது ஒரு 6 மாதத்துக்கு முந்தி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு பிள்ளை என்ன பண்ணுறா, அவங்க அம்மா அப்பா சொல்கிறதுனால ஒரு கணவனை கல்யாணம் பண்ணுறா. கணவனை கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த கணவன் வந்து மனைவி கூட படுக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். ஐயோ, சரியா? அப்பாட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அந்த ஆள் சரியில்லைன்னு ஏறக்குறைய ஒரு 3 வருஷமா அந்த பிள்ளை கதறிட்டான். கடைசியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓப்பனாகவே சொல்லிட்டா. அம்மா அப்பாட்ட ஓப்பனாக சொல்லிட்டா, இந்த ஆள் எதுக்கும் லாய்க்கு இல்லை, வேஸ்ட்டு, வேண்டான்னு அப்படியே சொல்கிறா. ஆனால் அம்மா அப்பா சரியா அதை பெருசாக எடுத்துக்கலை. கடைசியில் இந்த பெண் என்ன பண்ணுறா? இன்னொரு ஆளோட உறவு வைக்கிறா, கர்ப்பம் தரிக்கும் போது என்ன பண்ணிட்டா? ஸ்ட்ரைட்டாக அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டா, பார் நான் கர்ப்பம் தரிச்சிக்கிட்டேன், ஏன்னா நீ இது சரிப்பட்டு வரல, அதனால் டிவோர்ஸ் பண்ணால் இப்போது அவங்க வேற ஒரு திருமணம் பண்ணி குழந்தையும் பிறந்துடுச்சு. அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் தாயின் தகப்பனும் இப்படி இந்த பிள்ளை சொல்லும் போது நேரடியாக 2 பேரும் உட்கார வச்சு பேசி அழகாக ஸ்ட்ரைட்டாக டிவோர்ஸ் வாங்கி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பிள்ளையே தானாக இன்னொருத்தரை தேட வேண்டிய சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? தாயின் தகப்பன் தான். கணவன் இல்லை, கணவன் தான் முடியாத. கணவனையும் அந்த பிள்ளையும் உட்கார வச்சு பேசி, இப்போ நீ என் பிள்ளை இப்படி சொல்கிறா, இது உண்மையா? ஆமாம், அப்போ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டுப்பா அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடலாமே, தப்பு இல்லையே. இவன் வேற ஒருத்தரை தேடணும்னு அவசியம் கிடையாது. இது உண்மையாக நடந்த சம்பவம், சரிங்களா? நான் ஏதோ சித்தரித்து பேசலை. இதே சென்னையில் நடந்த சம்பவம், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் இருக்குது. எதுவுமே பேசி தீர்க்கலாம். உனக்கு ஒரு உறவு ஏற்பட்டுச்சா தைரியமாக சொல்லு, கோச்சிக்காதீங்க, எனக்கு வேற ஒரு உறவில் இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு. இப்போ தான் டிவோர்ஸ் ஈஸியாக கிடைக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈஸியாக டிவோர்ஸ் கொடுப்பாங்க.
இந்த உறவில்லை எனக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் டிவோர்ஸ் ஈஸியாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பண பிரச்சனை அந்த மாதிரி அல்லது சொத்து பிரச்சனை வரும்போது தான் டிவோர்ஸில் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஈஸியாக கொடுத்துருவாங்க, தவறும் கிடையாது அது. ஆனால் இது மாதிரி பிரச்சனைக்கு இன்னைக்கு பல பேர் இப்போ இந்த இஷ்யூவே, இந்த பட்டுக்கோட்டையில் நடந்த இஷ்யூவே பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த பொண்ணு மேலே என்ன தப்பு இருக்குது, இல்லீகல் அஃபேர் வைக்கலாமே அப்படின்னா இன்னைக்கு பல பெண்கள் பேசுகிறாங்க சார். அதுதான் கள்ளக்காதல் வைக்கிறது என்ன தப்புன்னு இப்போ அதை தான் சொல்கிறேன். சட்டம் அப்படி வழிவகுத்து இருக்குதுங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். சட்டம் ஒரு மனிதனை காப்பாற்றாதுங்க, உங்கள் மனசாட்சி தான் காப்பாற்றணும், சட்டம் இல்லை. ஏங்க ஒருத்தன் வந்து திருடுறான், அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க, 10 வருஷம் இருக்கான, வெளியே வந்தோன்னா திருந்தா வரான். அங்கே உள்ளுக்குள்ளே எப்படி இப்படி திருடலாம் இன்னும் நிறைய பேர் அவனுக்கு கற்றுத்தரதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கற்றுக்கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, டீமாக ஃபார்ம் பண்ணி திருடுறாங்க. இதான் நடக்குது. அப்போ சட்டம் என்ன பண்ணுது, அவனை இன்னும் கொஞ்சம் திருடனாக தான் மாற்றுது தவிர அந்த சட்டம் ஒன்று அந்த திருடுற தன்மையிலேருந்து அவனை விடுதலை ஆக்கலை, இன்னும் கொஞ்சம் கெட்டு தான் போகிறான். இப்போ நீ குழந்தைய சொல்கிறீங்க காப்பகத்தில் போய் சேர்ந்துச்சுன்னு எனக்கு மனசில் வேதனையாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் பெற்றோர் வளர்க்குறது வேற, அந்த பிள்ளை ஒரு காப்பகத்தில் வளருதுன்னா அவங்க உறவினர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கக்கூடாது? அதான் ஆண் பிள்ளை தானே, பெண் பிள்ளைன்னா பயப்படணும். ஆண் பிள்ளை எடுத்து வளர்க்குறதுக்கு என்ன? இல்லை பெரிய தாய்க்கு இது மாதிரி குழந்தை இருக்குன்னு அதாவது என்னங்க சார், என்ன நீ யோக்கியமா, மற்றவங்களாம் யோக்கியமா? நான் கேட்குறேன், ரோட்டில் போகும்போது நீ அசிமா ஒரு பெண்ணை பார்க்குறியா, தவறு இல்லையா? என் பைபிள் சொல்லுது, நீ தவறாக ஒரு பெண்ணை பார்த்தா கூட அந்த பெண்ணு கூட படுத்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு என் பைபிள் சொல்லுது. அப்போ அவ்வளோ யோக்கியமாக நீ இருக்கிறியா அந்த உலகத்தில்? நான் கேட்குறேன். அதனால் எல்லாம் சிந்தனை பண்ணி காரியத்தை கரெக்டாக செய்யணுங்க. இது தப்பு. இந்த மாதிரி சமுதாயத்தில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாருமே தவறு சார். இப்போ இந்த திருமணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு உண்மையாகவே அவங்களோடு கூட இசைந்து வாழ முடியலையா, நேருக்கு நேராக பேசிடுங்க, பேசி தீர்த்துருங்க. அது இன்னும் ரொம்ப நல்லது. அதற்காக எங்களை போன்ற ஆட்கள் நாங்கள் இருக்கிறோம், ஆன்மீகவாதிகள். போலீஸ் காவல் நிலையம் இருக்குது, கோர்ட் இருக்குது, டைரெக்டாக கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுங்க. இவர் கூட எனக்கு பிடிக்க இஷ்டம் இல்லை, அப்போ காரணத்தை சொல்லுங்க, உண்மையான காரணம், பிரிஞ்சிருங்க. ஒருத்தர் கொல்லணும் அவசியமே கிடையாது, எல்லாம் உயிர் தான். இப்போ இவர் கொண்டதை நான் சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் எவ்வளோ பாசம் இருந்தால் அவர் வந்து அந்த தன்னுடைய அந்த பாசத்தை வேற விதமாக காமிச்சிட்டார். அவர் பல முறை நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னாரு. பின்ன இருக்க தானங்க செய்யும், சொல்கிறான் அந்த ராஜாங்கிற ஹஸ்பண்ட் இருக்க தானங்க செய்யும். யாராக இருந்தாலும் அதுதானங்க செய்வாங்க. உண்மையான ஆண்மகன் அதுதான் செய்வான். அப்படி என்ன சார் இப்போ கட்டின கணவனை மாறிட்டு வேற இல்லீகல் அஃபேர் இருக்கிறது என்ன காரணம்? அதான் கணவன்கிட்ட கிடைக்காது அப்படின்னா வெளில கிடைக்கும். அதாவது இல்லைங்க, இது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய காரியங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. இப்போ எந்த இடத்துல நடக்கலைன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமாக நடக்குதுங்க இதெல்லாம். இப்போது ரொம்ப சாதாரணமாக ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க. என் கணவன் ஆள் தான் அப்படி இருக்கிறான், ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குற பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. அதே மாதிரி ஆண்களும் இருக்கிறாங்க. நான் எல்லாம் செய்கிறேன் என் மனைவிக்கு, ஆனால் என் மனைவி ஒத்தாசையாக இருக்க மாட்டா, நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கிறீங்க. இப்போல்லாம் வந்து இன்டைரக்டாக பேசலாம், ஸ்ட்ரைட்டாகவே எல்லாம் பேசுகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக கேட்டுறாங்க, எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே நடக்குதுங்க இப்போது. அதாவது அதான் சொல்கிறேன், வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஆயிடுச்சு. கதிகாலம் ஆயிடுச்சு அப்படி, காலம் கதிகாலம் ஆறி போச்சா அப்படி, அவ்வளோதான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பேர், அந்த தமிழர் பண்பாடு, மண்ணாங்கட்டி பண்பாடு அதெல்லாம் கிடையவே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி தான் மாறி போச்சு. என்ன செய்ய, காலத்தோடு கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு ஆண் மகனாக இருக்கட்டும், இல்லை பெண் பிள்ளையாக இருக்கட்டும், பயமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க நாளைக்கு வளர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, வளர்ந்த பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோருக்கும் வேதனையாக தான் இருக்குது. வெளியே சொல்ல முடியலை, என்ன செய்ய. இதுதான் இன்றைக்கு உலகம். அதனால் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நம்ம தான் பார்த்துக்கணும். யாருக்கும் இடையூறாக இல்லாதபடிக்கு நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும், அதான் முக்கியம். அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம வாழணும், நம்மால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழணும். தூய்மையாக வாழ முற்படுவோம், நிச்சயமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க.